ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் இந்த மார்கழி மாதத்தில் பூஜைக்கான விதிகள் என்ன, இந்த மார்கழி மாதத்தில் என்ன செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, பெண்கள் கடைபிடிக்கிறது வேண்டிய விஷயங்கள் என்ன, அப்புறம் இந்த மார்கழி மாதம் ஏன் சிறப்பான மாதமாக இருக்குது, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நிச்சயமாக இந்த பதிவு எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதில் இருக்குது. கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறது. இந்த மாதத்தின் சிறப்புகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். மார்கழி மாதம் அறிவியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் சரி, பல நன்மைகளை தரக்கூடிய மாதம்னே சொல்லலாம். இந்த மாதத்தில் தான் ஆக்சிஜன் அதிகமாக நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு ரொம்ப அருகில் வர்றதுனால இந்த சமயத்தில் நாம் அதிகாலையில் எந்திரிச்சு கோலம் போடுறது, பஜனை செய்கிறது, கோவிலுக்கு போகிறது, இது எல்லாமே உடலுக்கும் மனதுக்கும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல எல்லாருமே கண்டிப்பா செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியதுன்னு சில விஷயங்கள், விதிமுறைகள் இருக்கு. இது தவிர இந்த மாதத்துல பெண்கள் கண்டிப்பா என்ன செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது விஷயங்களை இதுல இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். இதை முழுமையாக கடைப்பிடிச்சோம் அப்படின்னா மார்கழி மாதத்தில் வழிபட்ட முழு பலனையும் நம்மளால் பெற முடியும். மார்கழி மாதம் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமான மாதம். சூரிய பகவான் குருவின் வீடான தனுசு ராசிக்கு பயணம் செய்கிற மாதம்தான். அதனால் இந்த குருவின் ஆதிக்கம் அதிகம் நிறைந்த மாதம். வழக்கமாக கோவில்களில் காலையில் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு அந்த சுப்ரவாதம் பாடிதான் இறைவனை துயில் எழுப்புவாங்க. கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே அந்த பாடல்களை கேட்டு நாமும் கண் விழிச்சிருப்போம். ஆனால் பக்தர்கள் எல்லாருமே தேடி போய் பகவானை புகழ்ந்து பாடி எழுப்புற மாதம் அப்படின்னா அது மார்கழி மாதம்னே சொல்லலாம். மார்கழி மாதத்தில் தான் குருஷேஸ்திர போர் நடந்துச்சு. அது புராணங்களில் சொல்லியிருக்குது. இந்த போரில் வெற்றி பெற்றது பாண்டவர்கள் தான் அப்படின்னு கதையில் சொன்னாலும் உண்மையிலேயே வெற்றி பெற்றது பகவானும் அவன் நிலை நிறுத்த நினைத்த தர்மமும் தான். இறைவனின் துணையோடு நாமும் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போராட்டங்களை, பிரச்சனைகளையும் வெற்றி கொள்ளணும் அப்படின்றதுக்காக தான் மார்கழி மாதம் இறை வழிபாட்டிற்குரிய மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதத்துல எல்லாருமே, குறிப்பாக பெண்கள் எந்த விஷயங்களை கடைபிடிக்கணும், எந்த விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்றத நாம பார்க்கலாம். பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய 10 விஷயங்கள் என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு வாசலில் கோலமிட்டு அதுக்கப்புறம் பூஜை செய்யணும். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே முடிஞ்ச வரைக்கும் தினமும் கோவிலுக்கு போகிறத வழக்கமாக வச்சுக்கணும். காலையில் எழுந்த உடனே முன் வாசல் கதவை திறந்ததுக்கு அப்புறம் தான் பின் வாசல் கதவு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் திறக்கணும். அப்படி திறக்கும் போது மகாலட்சுமியோட பீஜ மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீங்கள் சொல்லியபடி வாசல் கதவை திறக்கலாம். வாசல்ல சாணம் இல்லாட்டி மஞ்சள் நீர் தெளிச்சு கோலம் போட்டு அதுல செம்பருத்தி பூ வச்சு அலங்காரம் பண்ணுங்க. காலையில நிலைவாசல்ல 2 தீபங்கள் கண்டிப்பா ஏற்றணும். அது நெய் விளக்கோ நல்லெண்ணெயோ எந்த தீபமாக இருக்கலாம். 2 தீபங்கள் தினமும் ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது. மாலையில நிலைவாசல்ல அதே போல மாலை நேரத்திலையும் நீங்க 2 தீபங்கள் ஏற்றி வைங்க. திருமணம் வயதில் இருக்கும் பெண்கள் திருமணத்துக்காக காத்திருக்கும் பெண்கள் இந்த மார்கழி மாதம் காலையில் விநாயகருக்கு ஒரு குடத்தில் தண்ணீர் எடுத்து அபிஷேகம் செய்யுங்க. அது ரொம்ப விசேஷம், ரொம்ப பலன் அதிகம். தினமும் காலையில் திருப்பாவை, திருவெண்பாவை பாசுரங்கள் பாடுங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த பாசுரம் இருந்தாலும் அதை நீங்கள் பாடுங்க. உங்ககிட்ட அந்த புக் இருக்குன்னா. 2மே இல்லை அப்படின்னா கந்த சஷ்டி கவசமாவது பாடுங்க. இல்லைன்னா வீட்டில் அதை ஒழிக்க விடுங்க. நம்மால முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு மார்கழி மாதத்துக்கு பூஜைக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் என்னவோ அதை பார்த்து நீங்க வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறமா தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபமேத்தி வழிபாடு செய்யுங்க கட்டாயமா. அதுக்கப்புறம் மார்கழி மாதத்தில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா,
மாலை நேரத்தில் நாம் தலைவாரக்கூடாது. அதுபோல் அந்த முடியை விரித்து போட்டு நாம் வந்து நிற்கக்கூடாது சாயந்தர நேரத்தில். இது வந்து மார்கழி மாதம்னு இல்லை, எந்த மாதத்துலையும் நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம கவனம் செலுத்துறது நல்லது. வாசலுக்கு அருகில் அமர்ந்துட்டு அடுத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அதே போல் அந்த வாசல் படியில் நிற்கிறது, அது மாதிரி எல்லாம் நம்ம செய்யக்கூடாது. விளக்கேற்றும் வேலையில் நம்ம வந்து அமங்கலமாக பேசுறது, திட்டுறது, இந்த மாதிரி யாரையாச்சும் திட்டுறது, கோபப்படுறது, இது மாதிரி நம்ம செய்யக்கூடாது. முக்கியமாக மார்கழி மாதத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் அடுத்தவங்களை வந்து கேலி கிண்டல் செய்கிறது, அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரி பேசுறது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கப்புறம் மாலை போட்டிருக்கிறவங்களுக்கு முடிஞ்சால் நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ அது செய்யலாம். அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு விளக்கு வச்சுட்டு கட்டாயமாக அதுக்கப்புறம் தூங்கவே கூடாது. அப்புறம் புது வீடு போகிறது, பால் காய்ச்சறது, வீடு காலி செய்கிறது, இது போன வேலைகள் எதுவுமே நம்ம செய்யக்கூடாது. அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முதல் நாள் இரவே வந்து வாசலில் கோலம் போடுறத வந்து கண்டிப்பாக பெண்கள் வந்து தவிர்க்கணும். காலையில் எந்திரிச்சதும் தான் அந்த கோலம் வந்து நாம் போடணும். முதல் நாளே நாம் போட்டு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை கரெக்டாக தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனும் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.